மார்னிங். இந்த மூலக்கூட்டு வடிவங்கள் காண சொல்லி இந்த கேள்வி வந்திருக்கிறேன். நீங்கள் கணித்தல் முறைக்குள்ளாக காணலாம். நாங்கள் இன்னும் டூயின் கட்டமைப்பு படிக்காததால நான் சொன்ன கணித்தலுக்களால அந்த வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, முதலாவதாக நான் உங்களுக்கு HCHO சொல்லியிருக்கேன். இந்த கணித்தல்ல உண்மையா மைய அணுவோட இணைஞ்சிருக்கிற மூலகங்கள் மட்டும்தான் கருத்துல கொள்ளப்படும். இதுல கார்பன் தான் மைய அணு. இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இணைக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்கள் மொத்த எலக்ட்ரான் காணும் போது ஹைட்ரஜன் வலுவளவோட்டில் 7 எலக்ட்ரான் போல் இருப்பது போல் கருத வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே ஹைட்ரஜன் வலுவளவோட்டில் 7 என்ற 2 ஹைட்ரஜன் இருக்கப்ப 14 வரும். கார்பனுக்கு 4, அதுல இருந்து 4 எலக்ட்ரான் வரும். ஆக்சிஜன் 6, அதுல இருந்து 6 எலக்ட்ரான். இது ஒரு ஏற்றமற்ற மூலக்கூறாக இருக்கிறதால வலுவளவோட்டில் இருக்கிற மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை சரிதான் 24 வரும். அதுல நாங்கள் பொன்பேர் சிக்மா பொன்பேர் எண்ணிக்கை கலக்கிறதுக்காக இந்த மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 8ஆல பிரிக்கிறோம். வார முறை பொன்பேர் எண்ணிக்கையை தரும். ஆகவே சிக்மா பொன்பேர் 3. இங்க மிச்சம் எதுவும் வரையில. ஆகவே லோன் பேர் 0 சரிதானே. லோன் பேர் 0. அதாவது 3ம் பிணைப்பு ஜோடியாக இருந்தால் இந்த வடிவம் எங்களுக்கு தளமுக்கோணமாக இருக்கும். ஆகவே HCHO என்ற வடிவம் தளமுக்கோணம். HCHO என்ற வடிவம் தள முக்கோணம். சரி, அடுத்தது 2வது SO2 பற்றி கதைச்சிருக்கேன். உங்களுக்கு கந்தகமும் 16ஆம் கூட்டத்தை சேர்ந்தது, ஒட்சனும் 16ஆம் கூட்டத்தை சேர்ந்தது. அப்ப தனித்தனியை பார்க்காம 18 எலக்ட்ரான் சொல்லலாம். வலுவளவோட்டில் இருக்கிற மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 18. ஆகவே சிக்மா பொன்பேர் நாங்கள் பார்க்கும்போது சிக்மா பொன்பேர் எண்ணிக்கையை பார்க்கும்போது 18 8ஆல பிரிச்சோம் என்றால் 2 16 வரும். ஒரு 2 எலக்ட்ரான் மிஞ்சும். அப்ப நாங்கள் லோன் பேர் எண்ணிக்கையை பார்க்க இந்த எஞ்சிய 2 எலக்ட்ரான் 2ஆல பிரிச்சோம்னால் வாரம் 1. அதாவது சிக்மா பொன்பேர் 2, லோன் பேர் 1. அப்ப 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருந்தால் நான் உங்களுக்கு சொன்னால் முதல்ல நீங்கள் தளமுக்கோணத்தை கற்பனை பண்ணி கொடுப்போம். பிறகு தளமுக்கோணத்துல ஒரு பிணைப்பு ஜோடியை தனிச்சோடியால பிரதியீடு செய்யும். 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. ஆகவே வடிவம் கோணல் என்று அமையும். கோணல் சரிதானே. அப்ப இதுல ஒரு பிணைப்பு சிக்மா பிணைப்பு ஜோடியும் காட்டிங்கன்னா ஓகே. நீங்க இப்ப வடிவம் கீற வேணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்கள் வடிவம் கீறதுக்கான முறவு. இப்ப உங்களுக்கு இந்த பிணைப்பு ஜோடி தனிச்சோடி எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு வடிவங்கள் சொல்ல தெரிந்தால் போதும். 3வது பாருங்க ZCl4 சரிதா. ZCl4 ஏற்கனவே நான் உங்களுக்கு பல தடவைகள் குறிப்பிட்டதால் 7 தர 4 28, கார்பனுக்கு 4 மொத்தம் 32. சிக்மா பொன்பேர் 32 நாங்கள் 8ஆல பிரித்தால் 4. அப்ப 4ம் பொன்பேர். லோன் பேர் 0 தனிச்சோடி இல்லை. ஆகவே இந்த வடிவம் 109 பாக 28 கரையில கிட்டத்தட்ட 4முகி வடிவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கு. 4முகி வடிவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கு. இப்ப இதைத்தான் நாங்கள் 4முகி என்று சொல்லி சொல்றோம். இது ZCl4 4முகி. சரி ஓகே. அப்ப இதுல கிணவருக்கு பிரச்சனை வரக்கூடாது என்றால் ஏற்கனவே நாங்கள் இந்த சமச்சீர் மூலக்கூறுகளை பற்றி கதைச்சிருக்கோம். இப்ப அடுத்த பிரச்சனை உங்களுக்கு NCl3 NH3 போன்ற மூலக்கூறுகள் என்று சொல்லியிருக்கேன். அப்ப நான் முதலாவது அழிக்கிறேன். NCl3 NH3 NCl3 NH3ல எல்லாமே ஒரே மாதிரி தான். ஹைட்ரஜனை நாங்கள் இந்த இடத்துல 17ஆம் கூட்ட மூலகமாக தான் கருதப்படுறோம். அப்ப NCl3க்கு என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவம் தான் NH3க்கும் இருக்க போகுது. பட் ஹைட்ரஜன் வலுவளவோட்டில் 5 எலக்ட்ரான், குளோரின் 2 ஹைட்ரஜன் 2 7. அப்ப 7 தர 3 21. மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 26. அப்ப சிக்மா பொன்பேர் 26 நாங்கள் 8ஆல பிரிப்பதன் மூலம் கிடைக்கும். அப்ப 3 24. அப்ப 3 முறை 24 என்றால் 2 எலக்ட்ரான் மிஞ்சி. எஞ்சிய எலக்ட்ரானை வச்சுக்கொண்டு நாங்கள் லோன் பேர் கணிக்கலாம். லோன் பேர் எஞ்சிய எலக்ட்ரான் 2ஆல பிரிக்கும் போது வாரம் 1. அதாவது
சிக்மா பொன் பேர் வந்து 2 3 லோன் பேர் 1 4மே பிணைப்பு ஜோடியாக இருந்தால் நான்முகி வடிவம் என்று சொல்லியிருக்கு. 4மே பிணைப்பு ஜோடியாக இருந்தால் நான்முகி வடிவம். இப்ப 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. ஆகவே இவரை நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு தனிச்சோடியால பிரதிநிதிக்கிறோம். அப்ப இந்த கூம்பகமாக இதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஆகவே இந்த முக்கோண கூம்பகம் சொல்லலாம், இல்லைன்னா வறுமைய கூம்பகம் சொல்லலாம். முக்கோண கூம்பகம் அல்லது கூம்பகம். அப்ப இந்த வடிவங்கள் நாங்கள் பாடமாக்கி உண்மையில எடுக்கக்கூடாது. அது அவ்வளவுக்கு நல்லது இல்லை. இயன்ற வரைக்கும் நீங்க விளங்கி ஞாபகத்துல வச்சிருக்கவும் சரிங்க, முறைய கவனிங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இது ஓரளவுக்கு நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னா பிறகு நீங்கள் பாடமாக்குறது மினக்கட தேவையில்லை. ஒரு 2 தடவை உங்களோட திறமை பாசிட்டீங்கன்னா சரி. உங்களோட கணித்தல் சரி விட சரின்னா நீங்க சரி போட்டுக் கொள்ளுங்க. விளங்கு இல்லைன்னா ஏன் அப்படி செய்தான்னு எனக்கு செக் பண்ணி கொள்ளுங்க. சிஹெச்ஓ இருக்குதானே, சிஹெச்ஓ வந்து அது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. அது வந்து இப்படித்தான் இருக்கு. இதான் அந்த ஸ்ட்ரக்சர். கார்பன் தான் மையமாக இருக்கும். கார்பனை மையமாக வச்சு 2 ஹைட்ரஜனும் ஒரு ஒட்சனும் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இதுல கார்பன்ல தான் இந்த 3 அணுக்களும் இணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. லூயின் கட்டமைப்புல வன்கூட்டு கட்டமைப்பு உங்களுக்கு தேவை. அதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளலாம். இப்ப நீங்க கணிச்சீங்க என்றால் சரி. இப்போ நான் உங்களுக்கு சில இருட்டடிப்புகளை செய்து கொண்டுதான் போகிறேன். பொருத்தப்பாடு இல்லாத மூலக்கூறுகள் அயன்கள் எல்லாம் நான் தெரிவு செய்து தருகிறேன். அதிலெல்லாம் முதல் விளங்கக்கூடியதை விளங்கி கொடுப்பேன். அடுத்து Cl2 H2S எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஹைட்ரஜன் இருந்தாலும் எலக்ட்ரான் இருங்க. அப்ப H2O எல்லாம் அப்படித்தாங்க. H2O கூட அப்படித்தான். அப்ப என்ன 16ஆம் கூட்டம் மூலம் கந்தகத்தில இருந்து 6 எலக்ட்ரான். இது 17ஆம் கூட்டம் மூலம். அப்ப 7 14 மொத்தம் 20. அப்ப சிக்மா பொன் பேரை கவுண்ட் பண்ணினோம்னு சொன்னால் 20 8 அளவு இருக்கும். அப்ப 2 முறை. அப்ப 16 மிச்சம் 4. இதுல இருந்து நாங்கள் லோன் பேரை கவுண்ட் பண்ணலாம். 4 எலக்ட்ரான் 2ஆல பிரிச்சோம்னா தனிச்சோடி வரும். அப்ப 2. இப்ப 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. சிக்மா பொன் பேர் 2 லோன் பேர் 2. அங்க 4 பிணைப்பு ஜோடியாக இருந்தால் 4. 4 பிணைப்பு ஜோடியாக இருந்தா 4. சும்மா போடு 4 பிணைப்பு ஜோடியாக இருந்தா 4. இதுல 2 பேரை தனி ஜோடியால பிரதிநிதி செய்யறோம். அப்ப இப்ப என்ன வடிவம்? அல்லது பி அல்லது பெண்டு ஏதோ சொல்லிக்கணும். சரி, அப்ப SCl2 இருக்கலாம், H2S இருக்கலாம், எல்லாம் இதே வடிவம். அதுதான் BCl வடிவம். 6வது BCl5. பொஸ்பரஸ் 15ஆம் கூட்ட மூலத்தை சேர்ந்து வலுவள ஓட்டில் 5 எலக்ட்ரான் இருக்கும். குளோரின் 17ஆம் கூட்டத்தை சேர்ந்து 7 5 35. மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 40. அப்ப சிக்மா பொன் பேரை என்ன செய்ய போறீங்க? 40 8 அளவிற்கு போறீங்க. அப்ப 5 40. 5 சிக்மா பிணைப்பு வரும். 5ம் சிக்மா பிணைப்பு. 5ம் சிக்மா பிணைப்புன்னா என்ன? சமச்சீர் வடிவம் தான். முக்கோண இருக்கும். 5ம் சிக்மா பிணைப்பு முக்கோண இருக்கும். சரியா? ஓகே. முக்கோண இருக்கும். 5ம் சிக்மா பிணைப்பு முக்கோண இருக்கும். அடுத்து SCl4. SCl4 7வது கேள்வி. SCl4 கந்தகத்தின் வலுவள ஓட்டில் 6 எலக்ட்ரான் இருக்கு. குளோரினுக்கு 7 28 மொத்தம் 34. ஆகவே சிக்மா பொன் பேர் வந்து 34 8ஆல பிரிச்சா கிடைக்கும். அப்ப 4 32 2 மிச்சம். அப்ப லோன் பேர் கணிக்கிறதுக்கு இஞ்சி எலக்ட்ரானை 2ஆல பிரிக்கிறோம் 1. அப்ப உண்மையில சிக்மா பொன் பேர் வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பொன் பேர் வந்து 4, லோன் பேர் வந்து 1. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? 5ம் பிணைப்பு ஜோடியா இருந்தால் என்ன வடிவம்? 5ம் பிணைப்பு ஜோடியா இருந்தா இந்த வடிவம் சொல்லி இருக்கும். முக்கோண இருக்கும். 5ம் பிணைப்பு ஜோடியா இருந்தால் முக்கோண இருக்கும். என்ன சொல்றோம்?
இதுல ஒரு தனிச்சோடியை பிரதியீடு செய்யும். பிணைப்பு ஜோடி தனிச்சோடி தள்ளுக என்ன செய்யும்? உள்ள மடிக்கும். அப்படி மடிக்கிறதால உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் பை வடிவம். சரிதான். அப்ப பை வடிவம் அல்லது சிதைந்த நான்முகி அல்லது சீசோ அல்லது நிறுத்தாடு வலை. அதுவும் உண்மையா ஷாப்பா நிறுத்தாடு வலை மாதிரி தெரியாது. நிறுத்தாடு வலை ஷாப்பா இப்படி இருக்கும். உண்மையில இது அப்படி இருக்காது. ஏன்னா இந்த கோணம் வந்து 90ஓட கூட. நேற்று போன வகுப்புல உடையா சொல்லியிருக்கேன். அப்ப நிறுத்தாடு வலையும் வந்து சிதைந்துதான் இருக்கும். அவ திரிந்த நிறுத்தாடு வலை என்று இதுக்கு பயன்படுத்தும். அப்ப உங்களுக்கு SCL4 வடிவம் என்னன்னு சொன்னால் சிதைந்த நான்முகி என்று விட்டீங்கன்னா அது முடிஞ்சு. சிதைந்த நான்முகி அல்லது சீசோ. சீசோ சீசோவுக்கு நிறுத்தாடு வலை என்ற ஒரு பேர் இருக்கு. அந்த சீசோவும் வந்து என்ன செய்ய அனவுமையா பெர்ஃபெக்டா இல்லை. அதனாலதான் திரிந்த நான்முகி அல்ல திரிந்த சீசோன்னு சொல்றோம். நிறுத்தாடு வலைன்னு சொல்றோம். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய ICL4 மைன்ஸ் ICL3 பிணைப்புகள் எண்ணிக்கை கூட கூட தலையடியும் சேர்ந்தான் கூடும். ICL4 சாரி ICL3 8வது கேள்வி வந்து ICL3. ஐடினுக்கு மேல குளோரினுக்கு மேல அப்ப நாங்க 28 சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக இதை நாங்களே என்ன சொல்லலாம் 28 சொல்லலாம். சரி. அப்ப சிக்மா பொன் பேர் வந்து 28 8 அளவு இருக்கும். பிரிச்சால் 3 முறை 3 24. அப்ப 4 மிச்சம். அப்ப லோன் பேர் காண்றோம் 4 2 அளவு இருக்கும் 2. அப்ப 3 பொன் பேரும் 2 லோன் பேர். பொன் பேர் 3 லோன் பேர் 2. இப்ப என்ன சொல்றோம் 5மே பிணைப்பு ஜோடியாக இருந்தால் 5மே பிணைப்பு ஜோடியாக இருந்தால் முக்கோணம் இருக்கும். ரெண்ட பிரதி இருங்க. நீங்க வடிவத்துக்குலாம் போகணும். இவரையும் பிரதி இருங்க. 2 லோன் என்ன வடிவம் T1. இதுல நீங்க குழம்புறது கொண்டு போயில. அதான் நான் சொன்னேன் நீங்கள் இங்க இருந்தே இந்த வடிவங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஒரு பிணைப்பு ஜோடிக்கும் தனி ஜோடிக்கும் முடியாத தள்ளு விசை கூடன்றது சரி. அதுக்காண்டி ஒரு விண்ணாம்பிரிய கூடவா இருக்காது. ஒரு கொஞ்சம் கூட. அப்ப பிணைப்பு குணம் பெரிய அளவில் மாறாது. ஒரு சொட்டு தான் மாறும். அன்னளவாக 2 பாகை குறைக்கலாம்னு சொல்லி இருக்கோம். அடுத்த XCF2 இது 18ஆம் கூட்ட மூலகம். அப்ப வலுவல ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கும்? 8 இலத்திரன் இருக்கும். அப்ப நீங்க 8 போடணும். 6க்கு 6 4 போட்டுருந்தீங்க. புளோரினுக்கு 7. அப்ப 7 14. மொத்த இலத்திரன் 22. அப்ப சிக்மா பொன் பேர் 22 8 அளவு இருக்கும் 16. 6 மிச்சம். லோன் பேர் காணப்படும் 6 2 அளவு இருக்கிற 3. அப்ப பொன் பேர் 2 லோன் பேர் 3 எல்லாம் இதுக்குள்ள இருந்தே வரப்போகுது. அதுக்கு 5ம் பிணைப்பு ஜோடியாக இருந்தாலும் என்ன வடிவம்? 5ம் பிணைப்பு ஜோடியாக இருந்தா முக்கோணம் இருக்கும். 3 தனிச்சோடி இருக்கு. 3 தனிச்சோடிக்கு இடையில தள்ளு செய்தாம அப்ப 120 பாகை பிணைப்பு கோணத்துல 3 தனிச்சோடியும் அமைக்கும். அப்ப பிணைப்பு ஜோடி என்னவா இருக்கும்? நேர்கோடா இருக்கும். அப்ப 2 பிணைப்பு ஜோடிகளுக்கு இடப்பட்ட கோணம் 180. ஆகவே நேர்கோடு. அதுல XCF4 2 தடவை போட்டுட்டு நினைக்கிறேன். அடுத்தது 13வது XCF2. SF6 ஒன்று இருக்கு பாருங்க. SF6 நான் என்னோட தெரிஞ்சது பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் அப்படி கால்குலேட் பண்றது பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப இனி நீங்கள் ஞாபகத்துல இருந்தாதான் உங்களோட தவறாக இருக்கு. இதுக்கு
42 இதுக்கு 6. மொத்த இலக்கம் என்ன 48. அப்ப சிக்மா பொன் பேர் வந்து 48 8ஆல பிரிக்கும். 6 6ம் பிணைப்பு ஜோடி லோன் பேர் இல்லை. ஆகவே எண்முகி. இதை நாட்சதுர இருப்பும்பாமன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ரிசோர்ஸ் அப்படி ஒரு டேர்ம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அந்த டேர்மை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாட்சதுர இருப்பும்பா என்ன எல்லாத்துக்கும் பிணைப்பு போனது ஜாமன். இந்த சதுரமா இருக்கும். இந்த ஏரியா சதுரமா இருக்கும். சரி, எது சதுரம் இதெல்லாம் ஜமான்களா இருக்கு. அப்ப நாட்சதுர இருக்கும். அடுத்து XCF4. அப்ப செனன் 18ஆம் கூட்டத்துல புளோரின் ஒட்சன் போன்ற தாக்கத்துடன் கூடிய மூலங்களோட தாக்கி சேர்வைகளை உருவாக்கும் என்று சொல்லி முதல் படிச்சிருக்கு. அதெல்லாம் இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியான XCF4 சிறந்த வருமான வீட்டுல 8 இலக்கம். சரியா? அவ புளோரின் 1க்கு 7, இதுல 4 இருக்கு. அப்ப 4 28. 36 8ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 32. 4 சிக்மா பொன் பேர் 32 போனால் 4 மிச்சம். அதே 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 லோன் பேர். பொன் பேர் 4 லோன் பேர் 2. அப்ப 2 லோன் பேருக்கு தண்டு தெளிவாகும். இதுல இருந்து என்ன செய்யலாம் மாற்றம். இதை பிரதியில் செய்யும் லோன் பேர். இதை பிரதியில் செய்யணும் லோன் பேர். ஆகவே தல சதுரம் என்று வரும். வடிவம் இதுக்கு தானே பார்க்கணும். தல சதுரம். சரி, அடுத்த XCF2 ரெண்டு தடவை இருக்கு. அடுத்த XCF2 அதே அடுத்தல்லாம் கல்வளை ஓட்டு 8 இலக்கம். இது 14 22 8ஆல பிரிக்கிறோம். 2 16 6. 2 சிக்மா பொன் பேர் 6 2ஆல பிரிக்கிறோம். 3 லோன் பேர். என்ன வடிவம் கொண்டு வரப்போ 5 5ம் பிணைப்பு ஜோடியா இருந்தால் முக்கோண இருகும்பா. அதுல 2 பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடி. அப்ப 3 தனிச்சோடியும் சமச்சீரா பிரதிகளா தனிச்சோடிகளுக்கு இடையில தள்ளு செய்தான். அவை வடிவம் வந்து நீர்கூடாக இருக்கு. சரியா? ஓகே. இப்ப உங்களுக்கு தனிச்சோடி இருந்தாலும் வடிவங்கள் தெரியும் என்று நம்புறேன். சரி, ஒரு புனைப்பு ஜோடி மட்டும் இருக்கதான் வடிவம் என்னன்னு சொல்லல. தனிச்சோடி இருந்தாலும் வடிவம் என்னன்னு சொல்லியிருக்கு. அப்ப அடுத்ததான் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு கற்பனை வடிவம் பார்க்க போறோம். இது மட்டும் உண்மை வடிவம். சரி, இதுக்கு அங்கனைக்கு ஒரு திசை இருந்தது. அந்த திசையில ஒரு அணு இருந்தது. அந்த அணுவை மையம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஒரு நாங்கள் இன்னொரு வடிவத்தை இங்க பிரதானமாக கதைச்சு கொண்டிருக்கோம். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் அப்படின்னு சொல்றோம். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம். கேத்திர கணிதம் என்றது என்ன வடிவங்கள்? முக்கோணம், சதுரம், வட்டம், கோளம் எல்லாம் கேத்திர கணித உருக்கள். என்ன பிக்காசோ பிரபல்யம் அடைஞ்சதே கேத்திர கணித உருக்களை கொண்டு ஓவியங்கள் இருந்ததால. பிக்காசோ ஓவியங்கள் எல்லாம் கருத்து வழிபாட்டுக்குரிய ஓவியங்கள். அங்க எல்லாம் என்ன உருக்கள் பாதிக்கப்படுது? கேத்திர கணித உருக்கள் தான் பாதிக்கப்படுது. தலையாண்டா ஓவல் ஷேப்ல இருக்கு. கழுத்து சரியா? தலை வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். கழுத்து வந்து செவ்வகமா இருக்கும். அல்ல உடம்பு சதுரமா இருக்கும். கைகள் கால்கள் எல்லாம் முக்கோணங்கள் அது எழுதலை கொண்டுதான் அவருடைய ஓவியங்கள் எல்லாம் இருக்கும். அவருடைய ஓவியத்துல என்ன செயல் நடக்குது அந்த கருத்து வெளிப்படுத்தப்படும். சரிதான்? அதாவது பிக்காசோ ஓவியங்கள் வந்து அவ்வளவுக்கு பிரபல்யம் அடைந்தது. எல்லாமே வந்து கேத்திர கணித உருக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஓவியம். அப்ப இதெல்லாம் கேத்திர கணித உருக்கள் தான். அப்ப நாங்கள் சொல்ற வடிவங்கள் எல்லாம் கேத்திர கணித வடிவங்கள். இந்த மூலக்கூட்டு வடிவம் என்று சொல்றதே மூலக்கூட்டின் கேத்திர கணித வடிவம்.
இப்ப நாங்கள் இன்னொன்று புதுசாக கதைக்கிறோம் என்னன்னு சொன்னால் இலத்திரன் ஜோடிக்கு எதிரானதம் என்று பார்க்கிறோம். அது என்ன இலத்திரன் ஜோடிக்கு எதிரானதம்? இந்த தனிச்சோடி ஒரு தள்ளுகை அழகு, புடைப்பு ஜோடி ஒரு தள்ளுகை அழகு. இதுண்ட வடிவம் இது எங்களுக்கு நல்லா தெரியுமே. இங்க வந்து என்ன சொல்றோம்னு சொன்னால் தனிச்சோடி புனைப்பு ஜோடி என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை. எங்களோட கற்பனையில இந்த தனிச்சோடியையும் புனைப்பு ஜோடியாக பார்க்கணும். அப்படி பார்க்க இந்த மூலக்கூறுக்கு என்ன வடிவம் இருக்கும், அந்த வடிவம் எங்களோட கற்பனை வடிவம். ஏன் தனிச்சோடிக்கு திசை இல்லை தானே, புனைப்பு ஜோடிக்கு தானே திசை இருக்கு, அந்த திசையில ஒரு அணு இருக்கு. ஆகவே இது எங்கிட்ட ஒரு கற்பனை வடிவம். இந்த வடிவத்தை தள்ளுகை அலகுகள்கிட்ட வடிவம் என்று சொல்லலாம். ஏன் தனிச்சோடியும் புனைப்பு ஜோடிக்கும் என்ன பேர்? தள்ளுகை அலகு. தனிச்சோடியும் புனைப்பு ஜோடியும் கூட்டினால் என்னன்னு சொல்லலாம்? வெஸ்பர் ஜோடி என்று சொல்லலாம். ஆகவே வெஸ்பர் ஜோடியின் வடிவம் என்று சொல்லலாம். இந்த பெயர் வந்து ஒவ்வொரு கேள்விகள்ல ஒவ்வொரு விதமாக கேட்கப்படலாம். அடிப்படையில எல்லாமே ஒன்றுதான். இது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, மிகவும் இலகுவான வடிவமும் கூட. ஏனென்றால் புனைப்பு ஜோடியும் தனிச்சோடியும் ஒன்றாகவே பார்க்கப்பட போகுது. அப்ப அது எங்களுக்கு தெரியும் தானே, சமச்சீர் வடிவம். அப்ப உதாரணத்துக்கு H2O எடுத்துக்கொண்டால் ஒட்சல்ல 2 புனைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் இருக்கு ஒட்சல்ல. இதுண்ட மூலக்கூற்று வடிவம் என்று பார்க்க புனைப்பு ஜோடியை மட்டுமே கருத்துல கொண்டு கோணல் என்று சொன்னோம். கோணல். இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவம் சொன்னால் அல்லது இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற கணிதம் என்று சொன்னால் அல்லது தள்ளுகை அலகுகள் என்று சொல்லி கேட்டால் சரிதான். இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றானதோட இலத்திரன் ஜோடி தள்ளுகை அலகுகள் என்று எல்லாம் கேட்டால் இங்க சிக்மா பிணைப்போட தனிச்சோடி வந்து என்ன செய்யணும், ஒன்றாக பார்க்கப்படும். அப்ப இதுல எத்தனை தள்ளுகை அலகுகள் இருக்குன்னு கேட்டால் 4 தள்ளுகை அலகுகளும் என்ன செய்யும், ஒன்று ஒன்று தள்ளும். தள்ளி நான்முகி ஒழுங்கமைப்பில் காணும். ஆகவே இந்த நீரின் தள்ளுகை அலகுகள வடிவம், அதாவது இந்த தனிச்சோடிக்கும் திசையை கொடுத்து பார்த்தால் இந்த வடிவம் நான்முகியாக இருக்கு. SO2 இருக்கு, 2 புனைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இப்ப நீங்களே கணிச்சிருக்கீங்க. இது மூலக்கூற்று வடிவம் தான் கோணல். மூலக்கூற்று வடிவம் தான் கோணல். தள்ளுகை அலகுகள வடிவம் என்று கேட்டால் 2 புனைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. இந்த தள்ளுகை அலகுகள் அல்லது இலத்திரன் ஜோடி கேத்திரானதம் என்று கேட்கும் போது இந்த தனிச்சோடியையும் புனைப்பு ஜோடியாக கருதுறது. அப்ப ஒரு மூலக்கூறுல 3 புனைப்பு ஜோடி இருந்தா என்ன வடிவம், அதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே, தளமுக்கோணம். அப்ப கேத்திரானத வடிவம் இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் தெளிவா விளங்கிக் கொள்ளும். இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம், இலத்திரன் ஜோடி கேத்திரானதம் தளமுக்கோணம். மூலக்கூற்று வடிவம் கோணல். இந்த மாதிரி குறிப்பிட்டுக் கொள்வோம். இந்த இலத்திரன் ஜோடி கேத்திரானதம் மூலக்கூற்று வடிவத்தை, சரியான ஒரு வடிவத்தை, பாகையையும் கோணத்தையும் கொண்டிருக்கும். இலத்திரன் ஜோடி கேத்திரானதத்துக்கு ஒரு வடிவமும் கோணமும் காணும். அதாவது மூலக்கூற்று வடிவத்துக்கு நீங்கள் கோணம் சொல்லணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அதான் நீங்க வடிவம் சொல்றீங்க. மூலக்கூற்று வடிவத்துக்கு கோணம் சொல்லணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. கோணல் என்றா கோணல் தான். ஆனால் இலத்திரன் ஜோடி கேத்திரானதத்துக்கு திசையும் கோணமும் இருக்கு, வடிவமும் இருக்கு. அப்ப இங்க நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா கோணம் குறிப்பிடப்பட வரும். இது எங்களுக்கு இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னா, நாங்கள் முதலாவது சந்தர்ப்பத்துல படிச்சோமே, 2 புனைப்பு ஜோடியாக இருந்தால் நேர்கோடு, 3 புனைப்பு ஜோடியா இருந்தால் தளமுக்கோணம், 4 புனைப்பு ஜோடியா இருந்தால் நான்முகி, 5 புனைப்பு ஜோடியா இருந்தால் முக்கோண இருகும்பம், 6 புனைப்பு ஜோடியா இருந்தால் எண்முகி. இதிலே ஏதாவது ஒரு வடிவத்தை தான் இந்த இலத்திரன் ஜோடி கேத்திரானதம் எடுக்கும். ஏன் நாங்கள் தான் தனிச்சோடியும் புனைப்பு ஜோடியும் ஒன்றா பார்க்க போறோமே. அப்ப 2 புனைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருந்தா நாங்க இப்ப என்னன்னு சொல்ல போறோம், 3 புனைப்பு ஜோடி இருந்தா என்ன தளமுக்கோணம், அவ்வளவுதான். 2 புனைப்பு ஜோடி 2 தனிச்சோடி, எங்களுக்கு அந்த கதை உண்டா. 4 புனைப்பு ஜோடியா இருந்தா என்ன வடிவம், நான்முகி. இப்ப 4 புனைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி, வடிவம் யோசிக்கிறீங்கள, 4 புனைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி, 5 புனைப்பு ஜோடியா இருந்தா என்ன வடிவம், முக்கோண இருகும்பம். இப்ப XCF4 பார்த்தோம், 4 புனைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. இலத்திரன் ஜோடிகள்ட்ட வடிவம் என்று பார்க்க தனிச்சோடிக்கு திசை கொடுக்கப்படும். இப்ப 6 புனைப்பு ஜோடியா இருந்தா என்ன வடிவம், எண்முகி.
ஆகவே இந்த இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் அல்லது இலத்திரன் ஜோடி கேத்திர கணித வடிவம் வெஸ்பர் ஜோடியின் வடிவம் தள்ளுகேளர்களின் வடிவம் என்று எது எந்த வடிவத்துல கேட்டாலும் உங்களுக்கு விளங்க வேணும் என்னென்றால் இந்த தனிச்சோடியை ஒரு பிணைப்பு ஜோடியாக கருதி அதற்கும் திசை கொடுக்கும் போது என்ன வடிவம் அவதானிக்கப்படும் என்றதை வச்சுக்கொண்டு குறிப்பிட்டால் சரி. அப்ப இந்த வடிவங்கள் எங்களுக்கு சமச்சீர் வடிவங்கள் எங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். ஏன் இது எங்களுக்கு ஏற்கனவே என்ன பரிச்சயமான ஒன்று மற்ற குழப்பத்துக்குரியது இல்லை. எங்களுக்கு மூலக்கூற்று வடிவத்தில் தான் குழப்பம் பெறும். ஏன்னா தனிச்சோடி வாரதால என்ன செய்யும், பிணைப்புகள கோணங்கள் மாறுபட்டு கொண்டு போகும். ஆகவே நாங்கள் அதுல கவனமா இருக்கோம். சரி, அப்ப இப்ப நாங்கள் இப்ப படிக்க போறது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் படிச்சது. நாங்கள் இப்ப கணிக்கிறோம், அதுல எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்குன்னு பாக்குறோம், எத்தனை தனிச்சோடி இருக்குன்னு பாக்குறோம். எல்லாத்தையும் மறக்கிறோம். சிக்மா பிணைப்பு தனிச்சோடியை கூட்டி போட்டு மொத்த இலத்திரன் ஜோடி பார்க்கிறோம். ஓ, மொத்த இலத்திரன் ஜோடி 4 இருக்கு. ஆகவே 4. சரிதானே? அப்ப இதுக்கு வந்து உண்மையில கோணமும் குறிப்பிடப்பட வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூலக்கூற்று வடிவத்துக்கு கோணம் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா இலத்திரன் ஜோடிக்கு எதிரான கோணத்தையும் கொண்டிருக்கும். சரியா? ஓகே, நாங்கள் இந்த தகவலை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டாம். இனி எங்களுக்கு அங்க பிரச்சனையே இருக்காது. இனி நாங்கள் இப்ப எழுதின அந்த மூலக்கூறுக்குமே மூலக்கூற்று வடிவத்தோட இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவத்தை பார்த்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்குமே. எல்லாம் சிக்மா பிணைப்பா சொல்ல சுவந்தான், அது கற்பனை, எங்கட கற்பனை. சிக்மா பிணைப்பையும் தனிச்சோடியும் ஒரே மாதிரி கருதி கொள்றோம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. இலத்திரன் ஜோடி இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம். இங்க புரியும்பா சொல்லு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. வெறுமனே கேத்திர கணித வடிவம் என்று கேட்கல. இலத்திரன் ஜோடி, இலத்திரன் ஜோடி என்பது பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியும் சேர்ந்தது. அதாவது சிக்மா பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியும் சேர்ந்ததான் இலத்திரன் ஜோடி. அல்லது தள்ளுகை அலகுகளின் வடிவம். தள்ளுகை அலகுகளின் வடிவம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் அல்லது வெஸ்பர் ஜோடியின் வடிவம். வெஸ்பர் ஜோடியின் வடிவம் இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் அல்லது தள்ளுகை அலகுகளின் வடிவம் அல்லது வெஸ்பர் ஜோடிகளின் வடிவம். எழுத வேண்டாம், ஒரு கவனிப்போம். இதுல ஒரு பிணைப்பு ஜோடியும் பை பிணைப்பும் இருக்கு. சரியா? இவருடைய கேத்திரானதம் என்ன, இலத்திரன் ஜோடி கேத்திரானதம் என்னன்னு கேட்டால் 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. இந்த தனிச்சோடியையும் பிணைப்பு ஜோடியாக கருதினால் தளமுக்கோணம் இருக்கு. இந்த வடிவம் என்ன கேட்டால் 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. இந்த பிணைப்பு ஜோடியை தனிச்சோடியும் பிணைப்பு ஜோடியாக கருதினால் இது 4. சரியா? அப்படிதான் நாங்கள் இனி பார்ப்போம். விலகிக் கொள்ளுங்க. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது.
மைய அணுவை சுற்றியுள்ள 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 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. இது பிணைப்பு ஜோடி, இது தனிச்சோடி என்று வேறு பிரிக்காமல் இதுதான் மைய அணு. இந்த மைய அணுவை சுற்றியுள்ள வெளியில் மைய அணுவை சுற்றியுள்ள வெளியில் தள்ளுகை அலகுகளில் பரம்பல் எப்படி பரம்பி இருக்கு? தள்ளுகை அலகுகளின் பரம்பல், அத பகிர்வு என்று சொல்லலாம். பகிர்வு தள்ளுகை அலகுகளின் பரம்பல் அமையும் விதம் தள்ளுகை அலகுகளின் பரம்பல் அமையும் விதம் இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதமாகும். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதமாகும். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதமாகும். சரியா? சொல்றத கவனிச்சு கொள்ளுங்க. இங்க எங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. தனிச்சோடி இருக்குதா, பிணைப்பு ஜோடி இருக்கா, அந்த பாகுபாடு எல்லாம் இல்லை. இந்த பிணைப்பு ஜோடியின் இலத்திரங்களும் தனிச்சோடி இலத்திரங்களும் இந்த மைய அணுவை சுற்றி என்ன விதத்துல பெரம்பல் அடைஞ்சிருக்கு, அந்த வடிவத்தை தான் நாங்கள் இலத்திரன் ஜோடி கேத்திரானிதம் என்று சொல்றோம். திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது. மைய அணுவை சுற்றியுள்ள வெளியில் தள்ளுகை அலகுகளின் பரம்பல் பகிர்வு என்று போட்டுக்கொள்ளுங்க. பரம்பல் அமையும் விதம் இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் ஆகும். இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் ஆகும். இந்த தமிழை சரியாக கவனித்துக் கொள்ளுங்க. இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் அல்லது தள்ளுகைகளின் படிப்பு அல்லது வெஸ்பர் ஜோடிகளின் படிப்பு இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் ஆகும்.
சரியான தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற வடிவம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். தள்ளுகை அலகுகளின் வடிவம் இது ஒரு தள்ளுகை அலகு, இது ஒரு தள்ளுகை அலகு, இது ஒரு தளம். இந்த 3 தள்ளுகை அலகுகளுக்கும் என்ன வடிவம்? தளமுக்கோணம். தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். அதான் வெஸ்பர் ஜோடியின் வடிவம் சொல்லலாம். தனி ஜோடியம் முனைப்பு ஜோடியம் இது வெஸ்பர் ஜோடி. அப்ப நான் சொல்லி இருக்கேன் நோட்ஸ்ல தெரியல. இவ்வாறு அமைகின்ற வடிவம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். இந்த டெபினிஷன் எழுதியிருக்குங்கள். பிணைப்பு ஜோடி தனிச்சோடி என வேறு பிரிக்காது மைய அணுவை சுற்றியுள்ள வெளியில் தள்ளுகை அலகுகளின் பரம்பல் அமையும் விதம் எலக்ட்ரான் ஜோடிக்கு ஏற்றானது. சரிதான்? ஓகே. இவ்வாறு அமைகின்ற வடிவம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் எனவும் அழைக்கப்படும். எலக்ட்ரான் ஜோடிக்கு ஏற்றானது அப்படின்னு சொல்றது சுகம். ஒன்றில் நேர்கோடா இருக்கும், அல்லது தளமுக்கோணமா இருக்கும், அல்லது நான்முகியா இருக்கும், அல்லது முக்கோண இரும்பமா இருக்கும், அல்லது எண்முகியா இருக்கும். அதுக்கு மேலே சில வடிவம் தேவைப்படாது. அடுத்த பந்தி ஆளை கொள்ளுங்க. அதாவது தனிச்சோடி இலத்திரன்களை பிணைப்பு ஜோடியாக கருதி திசை கோட்படுத்தும் போது திசை கோட்படுத்தும் போது இங்க பாருங்க, இந்த தனிச்சோடிக்கு ஒரு திசையை கொடுத்து பார்க்கல. இப்ப எங்களுக்கு என்ன வடிவம் தெரியும்? தளமுக்கோண வடிவம். திசை கோட்படுத்தும் போது தோன்றும் வடிவம் ஆகும். எலக்ட்ரான் ஜோடிக்கு ஏற்றானது இப்படித்தான். தனிச்சோடியை நீங்கள் பிணைப்பு ஜோடியாக கருதி ஒரு திசையை கொடுத்து பார்க்கல, உங்களுக்கு என்ன வடிவம் தெரியுது? அதான் எலக்ட்ரான் ஜோடிக்கு ஏற்றானது வடிவம் ஆகும். தொடர்ந்து இதனால் இவ்வடிவங்கள் சமச்சீர் வடிவங்களாகவே அமையும்.
சமச்சீர் வடிவங்களாகவே அமையும். இவ்வடிவங்கள் சமச்சீர் வடிவங்களாகவே அமையும். உதாரணம், நேர்கோடு. நேர்கோடு அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திரத்துக்கு நான் சொல்ற வடிவம் தவிர வேற ஒரு வடிவம் வந்துதான் கூடாது. நேர்கோடு, தளமுக்கோணம், தளமுக்கோணம், நான்முகி, முக்கோண இருகூம்பகம், முக்கோண இருகூம்பகம், எண்முகி. ஏன் எல்லாம் புடைப்பு ஜோடி மாதிரி கருதுனால் இப்படி ஒரு வடிவம் தானே வரப்போகுது. அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திரன் வடிவம் சொல்றது சுகம். சரியா? அப்ப இனி ஒரு தரப்பட்ட மூலக்கூறுக்கு நீங்கள் ரெண்டு வடிவம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று அதன் உண்மையான மூலக்கூற்று வடிவம், மற்றது இலத்திரன் ஜோடி கேத்திரன். அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுவோம். ஒரு மூலக்கூறு அல்லது அயனி, ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் வடிவம் வடிவம் கூறும்போது ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் வடிவம் கூறும்போது பிணைப்பு கோணம் கூற தேவையில்லை. பிணைப்பு கோணம் கூற தேவையில்லை. ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் வடிவம் கூறும்போது பிணைப்பு கோணம் கூற தேவையில்லை. அடுத்த பொய்ந்தாளி கொடுப்போம். ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தெரிவிக்கும் போது இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தெரிவிக்கும் போது இலத்திரன் ஜோடி கேத்திர கணிதம் தெரிவிக்கும் போது பிணைப்பு கோணம் கூறப்படல் வேண்டும். இது ஒருக்கா நீங்க கவனமா ஞாபகத்துல வச்சிருக்கோம். சேகரங்கள் ஏபிசி கேள்வியில போட்டால் தவறு சரி என்றது தெரியாமலே போய்
அப்ப மூலக்கூற்று வடிவம் நீங்கள் இதுவரைக்கும் படிச்சது. அப்ப கட்டாயம் பிணைப்பு கோணம் சொல்லணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனா இலத்திரன் ஜோடி கேத்திரகணிதம் சொல்லும் போது பிணைப்பு கோணம் கட்டாயம் கொண்டு, ஏன்னா அதுக்கு பிணைப்பு கோணம் இருக்கு. தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. ஒரு மூலக்கூறின் இலத்திரன் சோடி, ஒரு மூலக்கூறின் இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் ஒரு மூலக்கூறின் இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் அதன் வடிவத்தையும் அதன் கோணத்தையும் காவி செல்கின்றது. சரிதானே? கவனிங்க. ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் தெரிவிக்கும் போது பிணைப்பு கோணம் கூறப்படல் வேண்டும். சரிதானே? ஒரு மூலக்கூறின் இலத்திரன் ஜோடி கேத்திரகணிதம் அதன் வடிவத்தையும் அதன் கோணத்தையும் காவி செல்கின்றது. எது? இலத்திரன் ஜோடி கேத்திரகணிதம். ஆகவேதான் வடிவமும் கோணமும் குறிப்பிடுகிறது. அதன் வடிவத்தையும் கோணத்தையும் காவி செல்கின்றது. சரி, நோட் போட்டுக் கொள்ளுங்க. நோட். இலத்திரன் சோடி கேத்திரகணிதம் வடிவம் மூலக்கூறின் கேத்திரகணிதம் ஆகிய மூன்றும் தனியான, ஒன்றில ஒன்று தங்கி இருக்காது, தனியான இண்டிபெண்டன்ட்
தனியான ஒன்றில் ஒன்று சார்ந்திருக்காது. தனியான இலத்திரன் ஜோடி கேத்திரானிதம், வடிவம், மூலக்கூறின் கேத்திரானிதம் ஆகிய மூன்றும் தனியான வழி அலகுகளாக கருதப்படுகின்றது. தனியான வழி அலகுகளாக கருதப்படுகின்றது. இதுல ஒன்றில் ஒன்று தங்கி இருக்காது. 2003 MCQல 19வது கேள்வி இருக்கு. அது இருக்கா நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ இருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. சரிதான், நான் கொஞ்சம் கேள்வி போடுறேன். அந்த கேள்வியில இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூலக்கூறுக்கு 2 வடிவம் இருக்கும் தானே. மூலக்கூட்டு வடிவம் இருக்கும், மற்றது என்ன கேத்திரானிதம், இலத்திரன் ஜோடி கேத்திரானிதம் இருக்கும். ரெண்டையும் நீங்கள் வளமையை போல பிணைப்பு ஜோடி தனி ஜோடியை கணிச்சு சொல்லுங்க. அப்ப இனி நீங்கள் ஒரு மூலக்கூறுக்கு 2 வடிவம் சொல்ல போறீங்க. ஒன்று மூலக்கூறுண்ட வடிவம், மற்றது வந்து இலத்திரன் ஜோடி கேத்திரானிதம். 2003 கேள்வி பாருங்க, நான் போட்டு விடுறேன். நீங்கள் அதே ஒருக்கா பார்த்து விடைய கொடுங்க, என்ன விடையன்னு ஒருக்கா பாருங்க. சரி, ஓகே. அப்ப நான் இதோட நிறைவு செய்து சொல்றேன். நீங்கள் அடுத்த வகுப்பு ஜாயின் பண்ணி கொடுங்க. அது ஜாயின் பண்ண இயலாம இருந்தால் எனக்கு ஒரு SMS பண்ண சொல்லுங்க, நான் அதை கட்சி கொள்றேன். சரியா? ஓகே.